Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா as a mom of toddler and newborn பேபியோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ரொட்டீன்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 7 மணிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து வெயிலில் கட்டுறதுக்காண்டி அழைச்சிட்டு வருவோம். நீங்கள் உங்கள் பேபிக்கு இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு எங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த டைமில் பண்ணுவீங்கன்னு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேரெக்டாக வந்து நம்ம வந்து பாப்பா வந்து வெயிலில் கட்டாமல் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சைடாக திருப்பி முதுகில் படுற மாதிரி வந்து ரேஸ் படுற மாதிரி வந்து பாப்பா காட்டுவோம். ஏன்னா இப்போ வெயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக காட்ட பிள்ளைக்கு மயக்கம் வந்துன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா சைடாக தான் கட்டுவோம். ஒரு 7:30 இல்லை ஒரு 8 o'clock நம்ம வந்து காமிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த வெயிலையும் நம்மளால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் வெயில்லாம் பிள்ளைங்களால் சுத்தமாக தாங்க முடியாது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காமிச்சிட்டு இருக்கும்போது சாம் வந்து பாப்பா வந்து கொஞ்சிகிட்ருக்கா. இந்த டாட்லர் அண்ட் நியூபார்ன் வந்து இந்த காம்பினேஷன் நம்பவே முடியல. எப்போ கொஞ்சிக்கிறாங்க எப்போ அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியல. உங்கள் பேபிஸும் அப்படி தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வெயிலில் பாப்பா காமிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பா வந்து அம்மாட்ட கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அவள் குளிக்கிறதுக்காண்டி வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது கண்மணி குளிக்கிறதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி போட்டிருந்தேன். கண்மணினாக்கா என்னோடய செகண்ட் பேபி தான், நக்ஷத்ரா தான் நாங்கள் வீட்டில் வந்து கண்மணின்னு கூப்பிடுவோம். அவளுக்காண்டி வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் துணி இருந்துச்சு, அதெல்லாம் வந்து மிஷினில் போட்டுட்டு நேற்றே வந்து ட்ரை பண்ணியிருந்த துணியெல்லாம் வந்து கீழே எடுத்து வந்தாச்சு. அதுக்கெலாம் வந்து அம்மா வந்திங்கன்னா பாப்பாவை தூங்க வச்சுட்டாங்க. சரி ஓகே தண்ணி கொஞ்சம் ஆகட்டும்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பாவோட துணியெலாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையால் துவைச்சி போட்டுட்டு காய போட்டாச்சு. நெக்ஸ்ட் குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சோப்பு, அதுக்கப்புறம் ஷாம்பு, நெக்ஸ்ட் வந்து தண்ணியெலாம் கொண்டு வந்து கொள்ளையில் வச்சாச்சு. பாப்பா வந்து தூங்கிட்டு தான் இருந்தால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் வந்து பார்த்திங்கனாக்கா இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் ரெடி பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா சாமுக்கு வந்து தண்ணி ஊற்றி விட்டாச்சு. சாமுக்குலாம் இப்போலாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நார்மலான பைப் வாட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறதில்ல. தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசிச்சுது. ஓகே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இட்லி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பாப்பா எழுந்திரிச்சிட்டா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தட்டை வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு தேவையான விட்டமின் ட்ராப்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து அவளை வந்து குளிக்க வைக்க ரெடி ஆகிட்டோம். உங்கள் பேபிஸும் இப்படி தான் நான் சாப்பிடும்போது கரெக்டாக வந்து அவங்க எந்திரிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்கெலாம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அவளையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து சாமுக்கு வந்து இட்லி ஊட்டுறதுக்கு ரெடி பண்ணேன். பட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து சாப்பிடவே இல்லை. சாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கே சாப்பிடவே மாட்டேங்கிறா. உங்கள் பேபி சாப்பிடாமல் இருக்கக்குள்ள நீங்கள் என்ன மாதிரிலாம் சாப்பாடு வந்து கொடுத்து சாப்பிட வைப்பீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய மாம்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கண்மணிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாப்பா சாப்பிடலன்னு சொல்லிட்டு பாப்பா கொஞ்சமாக வந்து ஆப்பிள் பீல் பண்ணி நான் வந்து கொடுத்துருந்தேன், அதான் சாப்பிட்டுட்டு இருந்தா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நடுப்புற வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரெட் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டேன். அதுக்கு நடுப்புறையே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா டிவி பார்த்துட்ருக்கக்குள்ளே குட்டி பாப்பா தூங்கிட்டு இருக்கக்குள்ளேயே நான் வந்து லஞ்சுக்கு வந்து மதியம் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அது சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த சாமுக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு பாப்பாவையும் தூங்க வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாமும் தூங்கிட்டா, கண்மணியும் தூங்கிட்டா. நம்ம இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ரொட்டீன் போவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி வீடியோஸ் பார்க்கறது நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.